இப்போ நம்ம தலைப்புச் செய்தியா பார்ப்பது எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வரிசையில் திரு கேபி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாமும் கூட சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஒரு பத்திரிகையாளர் மூலம் இயல்பா பார்க்காது, இயல்புல கூட அசாதாரண சூழலை தான் பார்க்கும். இந்த 6 பேர் சந்திப்பையும் இதையும் நம்ம ஏன் ஒத்து பார்க்க கூடாது? 6 பேரை வந்து எல்லாம் ஒன்னா இணைக்கணும்னு. ஆமா, நீங்க சொல்றது முக்கியமான இடம். ஏன்னா இதே போல 6 பேர் ஐயா இதுல வந்து ஐயா பாலக்கோடு அன்பழகன் கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் இருந்தாரு, பாலக்கோடு அன்பழகன் இருந்தாரு. இவங்க எல்லாருமே போய் ஒரு தடவை வந்து நம்ம எல்லாம் சிவி சண்முகம் இருந்தாரு, அவரும் இருந்தாரு, வேலுமணி இருந்தாரு, தங்கமணி இருந்தாரு. தங்கமணி இஸ் மிஸ்ஸிங் இந்த மீட்டிங். மேபி அடுத்து நம்ம நியூஸ்ல எதிர்பார்க்கலாம். இல்ல, அவர் அந்த தேர்தலில் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததுனால வந்து மேபி சென்னை வராம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஐயா கேபி முனுசாமி, ஐயா தங்கமணி தான் இந்த தேர்தலில் வந்து ரொம்ப அஇஅதிமுக முக்கியமான பெரிய லீடர்ஸ் வந்து தோல்வி அடைந்தது அப்படிங்கிறது வந்து ஐயா தங்கமணியும் ஐயா முனுசாமி தான் அந்த பெரிய தலைவர்களில். இப்போ இந்த இதை பொறுத்தளவில் இந்த கூட்டம் பொறுத்தளவில் நீங்கள் குறிப்பிட்டதை போல் முன்னமே அவங்க வந்து ஒரு முறை இதே போல சந்திச்சு நம்ம எல்லாம் அவங்களுக்குள்ள சந்திச்சு திடீர்னு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல போய் எதுக்காக வரோம்னு சொல்லாம அங்க போய் அதை ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்திருக்கு. இதே மாதிரி இதுவும் நீங்க சொல்வது போல தாவேகா சார்பான இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கருத்தை வந்து தெரிவிக்கிறதுக்காக கூட போயிருக்கலாம். ஆனால் தலைமை வந்து என்ன முடிவு எடுக்குது? ஏன்னா நம்ம ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும்னா இந்த கூட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட கூட்டிக்கலாம், வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து பேசலாம், என்ன பண்றதுன்னு பேசலாம். அதுவும் கூட அந்த வாய்ப்பும் சேர்த்து இருக்குங்கிறத நம்ம பதிவு செஞ்சிடணும். ஆமா, இது வந்து நிச்சயமா அதோட நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்று, என்டிஏ வந்து பலவீனப்படுறதை வந்து இந்த நேரத்தில் பாஜக விரும்புமா அப்படிங்கிற கருத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அவங்களுக்கு என்ன லெவரேஜ் இருக்கு இப்போ இங்கே? இல்லை, அதுதான் அடுத்தடுத்த தேர்தல்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்த அரசு அமைந்து விட்டது. பட் எவ்வளவு நாளைக்கு அதை மட்டுமே கன்சிடர் பண்ணுவாங்க? பாஜகவோட உறவு அப்படிங்கிறது அவங்களுக்கு எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ் தரல. மேபி மத்திய அரசுங்கிறதுனால அவங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், நரேந்திர மோடிக்கு சர்வதேச பிரபல்யம் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அது ஒரு எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது அதை ரீவிசிட் பண்ணத்தானே செய்வாங்க. இவங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் சொல்லும் போது திரு தங்கமணியோ இல்லை கேபி முனுசாமி என்ன நினைப்பாரு? நம்ம ஜெயிக்கிறது முக்கியமா இல்லை பாஜக அதிமுக உறவு முக்கியமான எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க அவங்க? இல்லை சார், நீங்கள் வந்து இது ஒரு அணியாக போயிருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த அணி வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் வந்து செதறாது. சரி, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவங்க ஒரு அணியாக போயிருக்காங்க. அடுத்தடுத்த தேர்தல்கள் இருக்குது. எல்லாருக்குமே அந்த அணிக்குள்ளே வந்து பல கணக்கு வழக்குகள் இருக்கும். அப்போ என்டிஏ வந்து ஒரு அணியாக அது பலவீனப்படுறதை வந்து அவங்க தலைமை வந்து விரும்பாது. ஓகே, இப்போ நிறைய பேர் வருதுனால இந்த கூட்டம் வந்து ஒருங்கிணைச்சு தான் செஞ்சுருப்பாங்க. ஒரு கேட் கிராஷ் இல்லைங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதை வந்து சொல்லிடலாம். ஏன்னா திரு நத்தம் விஸ்வநாதன் வர்றார், அப்புறம் அதன் முக்கியமான தலைவர்கள் கேபி முனுசாமி வர்றார். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு கேட் கிராஷ் இல்லை. நீங்கள் அந்த 6 பேர் ஒருங்கிணைஞ்சு சேர்ந்து போல இவங்கெல்லாம் ஒரு பிளாக்காக ஒரு கருத்து கூட சொல்லியிருக்கலாம். திரு இபிஎஸ் கன்வீன் பண்ண கூட்டம் தான் நம்மளால பேஸ்ட் ஆன் விஷுவல்ஸ், பேஸ்ட் ஆன் ஹவு இட் இஸ் அன்ஃபோல்டிங் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஜஸ்ட் டவுட், இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போதுலேருந்து இருக்கக்கூடிய பங்களா, அதே இடத்துல தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது. இப்போ இந்த அரசு பங்களா இப்போ பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரல் அவுட்கம்ஸ் மாறிடும் இல்லையா? அது வெக்கேட் பண்ண வேண்டிய சூழல் வந்து முன்னாள் முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையில் அவங்க வந்து ஸ்பெஷல் இதுல பங்கு கொண்டா ஒண்ணு. இப்போ அவர் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து முன்னாள் முதல்வருங்க அடிப்படையில் அவருக்கு Y+ பாதுகாப்பு, Y செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு முன்னாள் முதல்வருங்க அடிப்படையில் அவங்க வந்து இல்லையா அப்படி அந்த என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஓபிஎஸ்க்கு வந்து பிரைவேட் ரெசிடென்ஸ் அவர் ரெக்வஸ்ட் பண்ணல. இவர் ரெக்வஸ்ட் பண்ணாரு, நான் அந்த வீட்டை பயன்படுத்திக்கிறேன். ஒரு அரசு வீட்டை ஒரு முன்னாள் முதல்வர் பயன்படுத்துவதற்கு ரெக்வஸ்ட் பண்ணா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த கவர்மெண்டோட அது வந்து கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ரூல்ஸ் என்ன சொல்றதுங்கிறத நம்ம ஆனா இது வந்து ரூல்ஸை தாண்டி அரசாங்கங்கள் ஒரு கோரிக்கை அடிப்படையில் ஒரு முன்னாள் முதல்வருங்கும் போது, ஏன்னா ஒரு முன்னாள் முதல்வருக்கு புரோட்டோகால் படி சில பாதுகாப்பு நெறிமுறைகள் எல்லாமே இருக்கு. பட் இப்போ நீங்க இன்னொன்னுத்தையும் பார்க்கணும், எல்லாத்துலயுமே செய்தி இருக்கு. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் வந்து சென்னையிலேருந்தே அரசியல் செய்யல. அவரோட அரசியல் எல்லாமே அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸாவே சேலம் தான் இருந்தது. சென்னையில் அவர் இருக்கிற நாட்களே ரொம்ப குறைவு. சிஎம் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இங்கே தான் இருந்தார். ஸோ அவர் வந்து சேலத்திலேருந்து அரசியல் செய்தது அப்படிங்கிறது ஒரு சால பொருத்தமா, அவர் சென்னையிலேருந்து செய்யணும், இங்கே ஆக்டிவாக வச்சுக்கணுங்கிற பார்வையெல்லாம் கூட இருந்ததுங்கிறத பார்த்தோம். அவருக்கு நாம் அறிந்த வரையில் அவருக்கு சென்னையில் வீடு சொந்தமாக இல்லை
இல்லைங்கிறது கூட நம்ம அறிகின்றோம். இந்த வீடு தான் அவருக்கு இருக்கிற வீடு. அவர் மந்திரியா இருக்கும்போது இங்க இருந்திருக்கிறார். அவருக்குன்னு சென்னையில வீடு கிடையாது. அதான் ஏன்னா அவருடைய அரசியல் வந்து முழுக்க சேலத்தை மையப்படுத்தி. ஏன்னா கடந்த 2021-26 தேர்தல் 2 நேரத்துலையுமே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட்டணியாக யாராவது, அதாவது ஏதாவது ஒரு தொகுதி சென்னையில் அவர் போட்டி போடலாம் அப்படிங்கிற யோசனை எல்லாமே வந்து முன்வைக்கப்பட்டது. ஓகே. ஆனால் அந்த ஒரு அதைத்தான் திரு விஜய் சொல்லவும் செஞ்சார். நீங்க சேலத்தை விட்டு வேற எங்கேயாவது நின்று இருக்கிறீங்களா அப்படின்னு கடைசி நாள் சேலஞ்ச் பார்த்தோம். நம்பி சார், தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா, அது எப்படி அணுகலாம் தாவேகாவை? இதுதான் இந்த நிகழ்ச்சி நிரலோட இந்த பேச்சுவார்த்தை. இது எப்படி கூட்டப்பட்டிருந்தாலும் இதுதான் வந்து ஒரு முக்கியமான அஜெண்டாவா. நான் சிலதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். என்னுடைய அரசியல் அறிவுக்கு தகுந்த ஆதரவு கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? அது சில டெக்னிக்கல் சீக்ரெட்லாம் இருக்குது, அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏதோ பெருசாக இருக்கு போல இருக்கு. ஆமாம், பெரிய மேட்டர் இருக்குது. ஆதரவு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதுதான் உங்கள் அனுமானம்? ஆமாம். ஆதரவா பங்கா, ஆட்சியில் பங்கா? ஆதரவு தான் இருக்கும். வெளியிலேருந்து ஆதரவு, அவுட் சைட் சப்போர்ட் நாங்கள் வந்து வித்ட்ரா வாங்க மாட்டோம். ஒரு 6 மாதத்துக்குன்னு கொடுத்துருவாங்க. கண்டிஷன்ஸ் இருக்கும்ல. அவுட் சைட் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் கண்டிஷன். சப்போஸ் அதாவது நாட்டு பிரச்சனைகள் ஏதாவது மாறுபாட்டு கருத்து இருந்தால் நாங்கள் எதிர்ப்போம். இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சி. விஜயபாஸ்கர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை, முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம், நம்ம பார்த்தோம் நத்தம் விஸ்வநாதன் பங்கு கொண்டார். ஒரே காரில் வந்தாங்க சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் மற்றும் வேலுமணி. இப்படி முக்கியஸ்தர்கள் பலரும் அழைத்திருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்வீன் பண்ண கூட்டம் தான். திரு இன்பதுரையோட ட்ரெஸ் கோட் பாருங்கப்பா. இதுதான் சொல்றாரு. யாருமே வெள்ளை காக்கி, எல்லாரும் காக்கி போட ஆரம்பிச்சானுங்க. இதுதான் புது அரசியல் ட்ரெஸ் கோடா இல்ல தாவேக்கா கோடா? இன்னும் நமக்கு வந்து டீகோட் பண்ண காலம் பிடிக்கும் போல. தாவேக்கா கூட சொல்ல முடியாது, ஜெகனே போட்டார்ல. ஆனா இந்த எலெக்ஷன்ல அப்படித்தானே உருவாச்சு. நம்ம ஆபீஸ்ல அப்படி அலைஞ்சாங்க. என்னப்பா அப்படின்னா சில பேர். இபிஎஸ் உடனான சந்திப்பில் விஜயபாஸ்கர், இன்பதுரை, தளவாய் சுந்தரம் இப்படி பலரும் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஸோ முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறாங்க, ஒன் வே ஆர் தி அதர் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறதுங்கிறத பார்க்கின்றோம். இபிஎஸ் உடன் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், முனுசாமி, ஆல்மோஸ்ட் ஆல் த டாப் பிராஸ் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே. ஸோ இந்த முடிவோட இந்த கூட்டத்துடைய அவுட்கம் வந்து வெரி குரூஷியல். ஓகே, தாவேகா ட்ரெஸ் கோட்ல பாருங்க, கவர்னர் விஜய், இன்பதுரை எல்லாம் ஒரே ட்ரெஸ் கோட். இப்போ இன்பதுரை கூட்டணி வைக்கணும் தான் சொல்லுவாரோ, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமோ? இல்லை, அவருக்கு என்டிஏல இருக்கிறது தானே பெரிய அளவில். அவரோட கிரவுண்டோட ரியாலிட்டி, அந்த மண்ணில் ராதாபுரத்தில் என்ன மக்கள் நினைக்கிறாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன நினைக்கிறாங்க, அவரோட சிறுபான்மையின பிரதிநிதி, அதெல்லாம் அந்த எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாவற்றையுமே நம்ம இணைச்சு தான் வந்து இந்த புள்ளிகளை இணைக்கணும். ஆனால் தலைவர்கள் பொதுவாக, ஆனால் என்னன்னா இந்த முடிவை வந்து அவங்க தாவேகாவை பொறுத்தளவில் இதற்கு முன்னாலும் கூட்டணி வருமா வராதா அப்படின்னு வரும்போது அந்த முடிவை அவங்க ரொம்ப நாள் இழுத்தாங்க. அது மாதிரி இல்லாமல் அஇஅதிமுக தாவேகாவை பொறுத்தளவில் தன்னோட நிலைப்பாட்டை வந்து கொஞ்சம் வேகமாக தெளிவுபடுத்துறது அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏன்னா அப்போ நீங்கள் அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பல விஷயங்களை அப்படி தெளிவுபடுத்தாமல் கிரேவாகவே விட்டது வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்ததுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒரு வாய்ப்பு என்ன பேசப்பட்டதுன்னா, அதிமுக தாவேகா கூட்டணி அதை ஸ்வீப் பண்ணிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம். பட் ஆனால் அந்த விஜய்க்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லெஜிட்டிமசி இருந்திருக்காது. இன்னைக்கு வேற கூட்டணி கட்சி இருந்தா கூட ஏங்க என் பங்கு இருக்குங்க, உன் வெற்றியில எங்க பங்கு இருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணிருக்க முடியும். அதிமுக என்ன சொல்லியிருக்கோம், நாங்க தான் ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணி வந்திருக்கு, மக்கள் இந்த அவுட்கமை திரு விஜய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்நேரம் அதிமுக ஒரு பெரிய கிளைம் எடுத்திருக்கோம். நீங்க 35% வாங்கியிருக்கீங்கன்னா 30% எங்களுது, 5% தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் திரு விஜய் அவாய்ட் பண்ணது. the temptations were always there. That was the safest option. அதிமுக தாவேகா கூட்டணிங்கிறது ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதை அவங்க ரெசிஸ்ட் பண்ணது வந்து சால பொருத்தமான முடிவுன்னு இந்த ரிசல்ட் நமக்கு இண்டிகேட் பண்ணது இல்லையா? சொல்லுது சார். இன்னொன்று வந்து தாவேகா ஒரு சில பேருக்கு கடிதம் எழுதியது நமக்கு தெரியுது, ஆதரவை கேட்டு. அஇஅதிமுக அப்படி கேட்டாங்களா இல்லையா? பட் நேற்றுக்கு லீமா ரோஸ் சொன்னாங்களே, அவங்க எந்த அடிப்படையில் சொல்றாங்க? மற்ற இடத்துல கடிதம் எழுதுனாங்களே சொல்லிட்டாங்க.
வந்து ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க, கடிதம் கொடுத்துருக்காங்க இவங்க எழுத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஇஅதிமுகவை பொறுத்தளவில் நமக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தேர்தலுக்கு முன்னாலேயுமே தாவேக்கால இருந்த ஐயா ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார், பல பேர் எங்ககிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுகிறாங்கன்னாரு. ஆனால் ஐயா சிடிஆர் நிர்மல்குமாரோ இல்லை ஐயா விஜய் என்ன சொன்னாங்க, நாங்கள் யார் கூடயும் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினாங்க. இப்போவுமே என்ன தெளிவாக இருக்குன்னா, இந்த கடிதம் வந்து தாவேக்கா சிலருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க, அஇஅதிமுகவுக்கு கடிதம் கொடுத்தாங்களா இல்லையான்னு நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அப்போ அவங்க ஆதரவே கேட்காத பட்சத்தில் அஇஅதிமுக தன்னளவில் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இப்படியாப்பட்ட ஊகங்களுக்கு, ஏன்னா தாவேக்காவை பொறுத்தளவில் இந்த ஊகங்களை வந்து அவங்க ரொம்ப நேரம் கன்டினியூ பண்ண விடுறது வந்து நல்லதில்லை. தேர்தலுக்கு முன்னாடி இப்படி தான் பல கிரே ஏரியாவை அப்படியே அவங்க சரி பண்ணவே வேண்டாம்னு விட்டுட்டாங்க. பட் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த மீட்டிங்கோட அஜெண்டாவா வெறும் தாவேக்காவுடனான உறவு பத்தி தான் இருக்குமா? அதிமுக எப்படி செயல்படுவது, எப்படி அதெல்லாம் அந்த மாதிரி அது எம்எல்ஏக்கள் கூட்டம் வச்சிருந்தாங்க, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வச்சிருந்தாங்க. பட் இது ஒரு கோர் பாடி இல்லை, இது அட்லீஸ்ட் ஒரு அதுக்கான ஏன்னா இந்த நேரத்தில் இது மையமாக வச்சு தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவோட போலாமா? ஏன்னா இது வந்து இந்த அந்த கூட்டம் எப்படி நடைபெறுவது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில அமைச்சர்கள் தனியாக, முன்னாள் அமைச்சர்கள் தனியாக சந்திச்சுட்டு பேசிட்டு அப்புறம் இந்த கூட்டத்துக்கு போறாங்க. அவங்க எல்லாம் ஏதோ ஒரு முதல்ல பேசி இதெல்லாம் சொல்லுவேன், நீங்க இதை சொல்லுங்க, நான் இதை சொல்றேன், அதை சொல்லுவேன் அப்படின்னு அவங்க எதெல்லாம் ஹைலைட் பண்றதுன்னு ஒரு பிளாக் முடிவு எடுத்துட்டு போறாங்க. அப்போ எல்லாருமே திரும்ப ஒன்றா கூடும்போது அப்போ நீங்கள் அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்கலாம், அப்போ எல்லாரும் வாங்கன்னு சொல்லி இவர் வந்து கூப்பிட்டு தலைமை வந்து எல்லாரையும் நம்ம ஒரே இடத்துல வச்சு நம்ம பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் என்பது தாவேக்காவை மையமாக வைத்தது. ஆனால் இதில் முக்கியமான கேள்வி, தாவேக்கா எதுவும் பேக் சேனலில் பேசுகிறாங்களா? அது மொதல் விஷயம். பட் அஃபிஷியலாக கடிதம் கொடுத்து லீமா ரோஸ் வந்து நம்ம வந்து கடந்து போக முடியல. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் பின்புலம் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கணும். ப்ளஸ் அவங்க யாருங்கிறதையும் பார்க்கணும், வேர் ஷி கம்ஸ் ஃப்ரம். அவங்க வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒருங்கிணைப்பு இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து ஆதவ அர்ஜுனா இஸ் வெல் பிளேஸ் இன் தட் பார்ட்டி. ஸோ அவங்க ஒரு அதிமுக பிரதிநிதிங்கிறத விட அவங்க ரோலை கிட்டத்தட்ட நம்ம ஒரு இன்டர்மீடியேட்டாக தான் பார்க்கணும். இன்னொன்று அவங்க ஏடிஎம்கே பேனரை சுமந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ஏதோ ஒரு பூர்வாங்க பேச்சு இல்லாமல் அவங்க சொல்லுவாங்களா, இல்லை ஒரு செய்தி தொடர்பாளர் இப்படி அறிவிப்பாரா? ஸோ அங்கே அந்த கரன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு சிலர்கிட்ட இருக்குது, இல்லை பல நிர்வாகிகள் அப்படி சொல்கிறாங்கங்கிறதுனால தானே இதெல்லாம் வெளிப்படுது. இல்லை, எனக்கு நேற்று அவங்க அம்மா லிமா ரோஸ் அவர்கள் பேட்டி கொடுத்ததே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இதை ஒட்டி நடக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயும் அது ரொம்ப, அதுவும் அந்த பேட்டி அது எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது. ஏன்னா எல்லா ஊடகங்களும் வந்து அவங்க போயிருந்தாங்க. அது ஒரு ட்விட்டர் செய்தியாவோ இல்லை ஒரு சமூக வலைதள செய்தியாவோ இல்லாமல் ரொம்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்து வாசல்ல அது நடந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. நீங்க இதே செல்வி ஜெயலலிதா காலத்துல யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க அந்த கற்பனைக்கே வந்து நீங்க போயிடவே முடியாது. ஒரு எம்எல்ஏ அவங்க வந்து தலைவர்கிட்ட இன்னொரு கட்சி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனரா ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஐயா மலைசாமி என்ன சொல்றாரு, செல்வி ஜெயலலிதாவும் மோதியும் ஃப்ரெண்டு, நாங்க ஆதரவு கொடுப்போங்கிறாங்க. அடுத்த நொடி அவங்க வந்து கட்சியில இருந்து நீக்கிய அறிவிக்கிறாங்க 2014ல. they are friends, பட் ஆனா who are you to announce அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்த நிலைப்பாடு. அதனால அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம வந்து யோசிக்கவே, இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்கவே முடியாது. ஆனால் இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து இன்னொன்று வந்து நீங்கள் வந்து அவருக்கு ஒரு 10 இடம், ஒரு 20 இடம் 25 இடம் தேவைங்கிற இடத்துல இருந்தால் கூட நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இப்போ அவருக்கு தேவை 10 இடங்கள் தான். அது ஏற்கனவே காங்கிரஸ் வந்து அங்கே 5 பேரோட போயிட்டாங்க, கடிதம் கொடுத்துட்டாங்க. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நட்பு பாராட்டிய பிறகு பத்தல. இப்போ அதிமுக ஒருவேளை 47 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய சேஃப்டி. அது அவங்களுக்கு இன்னும் பேர்டன் ஆகிடும். நீங்கள் மெஜாரிட்டியை பொறுத்தளவில் இன்னும் பாருங்கள். இப்போ நீங்கள் 2006 வந்து 96 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த 96லேருந்து 32 பேருக்கு ஈஸியாக அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அவர் சொல்வது போல இட் குட் ஆல்சோ பி பர்டன்ல. இப்போ இந்த 47 வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் பழைய அரசியல்வாதிகள், இவங்க ஒரு புது யுகம், ஒரு மாற்று அரசியல், எளிய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, இது வேற மாதிரி அரசியல்னு சொல்லி இதுவும் அதுவும் கலக்கும் போது இதுவும் மற்றொரு அரசியல் அப்படின்னு தானே ஒரு அந்த ஒரு நாவல்ட்டி இருக்காது இல்லை? திரு விஜயோடைய அரசியலே இன்னைக்கு நாவல்ட்டி பார்க்க, ஆட்டோக்காரர் வந்திருக்கிறார், அவர் வந்திருக்கிறார், எல்லாம் இளைய பிள்ளைகள் அப்படிங்கும்போது இவங்க வந்து எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக இந்த அரசியலுக்கு மக்கள் வாக்களிச்சாங்களோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட சேருது. காங்கிரஸோ பாமகவோ தோழமை கட்சிகள் வேற லீக். இந்த பெருங்கட்சிகளுக்கு எதிராக தான் அவங்க உரையாடலே இருந்தது. அப்படிங்கும்போது அந்த நாவல்ட்டி வில் பி லாஸ்ட்ல. அதை தாவேக்காவும் யோசிக்கும்ல. இப்போ தாவேக்காவினுடைய கோரிக்கை இல்லாமல் இந்த ஆலோசனைகள் கிடையாது சார்.
அதை புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஏதோ காலையிலேயே சொன்னேன். ஏதோ மொபைலை பார்த்தாரு, அப்புறம் டோனே மாத்தி பேசுறாரு, என்னன்னே தெரியல. இல்ல டோன் மாத்தல, காலையிலே நான் சொன்னேன். இல்ல இப்போ இல்ல மார்னிங்கே சொன்னேன் உங்களுக்கு, காலையிலே சொன்ன வந்த உடனே அதிமுகவுடைய ஆதரவு வரும்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க, அப்புறம் நடுவுல இப்போ- பாத்தீங்க திடீர்னு உங்களுக்கு ஏதோ எங்க இருந்தோ மெசேஜ் வந்திருக்கு, ஏதோ கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க, என்னன்னு தெரியல எனக்கு. இல்ல 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 அதாவது அங்கிருந்து கோரிக்கை வராம இவங்க இந்த ஆலோசனைகள்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஆமா பண்ணிட்டு இருக்கிற இந்த கேப்ல இன்னும் லேட் ஆகுதுன்றதுல இவர் கவர்னரை பார்க்கறதுக்குள்ள ஏதாவது கூட ஒரு நாள் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி காங்கிரஸை சேர்த்துட்டாங்க. ஓகே. இப்போ கவர்னர் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு திரு பெருமாள் மணி? அவர் அதிகாரிகள்கிட்ட, சட்ட வல்லுநர்கள்ட்ட ஆலோசிச்சுட்டு இருப்பாருன்னு. இல்லை, இது ஒரு மரபான இல்ல, வேலை ஆலோசிக்க வேண்டிய அவசியம் பட் ஸ்டில் இப்போ வந்து ஒரு நிறைய ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரியில இருக்கும்ல. இல்லை இல்லை, அன்சர்டனிட்டியே இல்லை, இல்ல எந்த அன்சர்டனிட்டியுமே இல்லை. So, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரொம்ப இது வந்து அவங்க ரொம்ப ஜென்டலா போயிருப்பாங்க. அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு தேவையான வேலைகளை வந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, இது அவர் முதல்வராக பொறுப்பேற்பதுல எந்த ஒரு இல்ல அது ஓகே. பட் அந்த ப்ரொசீஜர்ஸ்ல என்ன, அதுல எந்த ஒரு இது போடலாமா சார், வேண்டாமா, அதுக்கு என்ன நான் டைம் சார், ஃப்ரேம் இப்போ கொடுக்கலாம், 100 வாட் இஸ் தி ரைட் ஸ்டிபுலேட்டட் டைம் ஃப்ரேம், இல்ல இதெல்லாம் அது வந்து 2 வாரம் இல்ல 4 வாரம் அது வழக்கமான 108 அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. விஜய் 90 தான் எடுத்திருக்காரு, இல்ல 80 தான் இருக்கிறாரு, தனிப்பெரும் மெஜாரிட்டி. ஆட்சி அமைக்க சொல்லி நம்ம பார்த்திருக்கோம்ல. வாஜ்பாய் கிட்ட நம்பர் கிடையாது, ஆனா அவர் பிரதமரா பதவி ஏற்றார், ஃப்ளோர் டெஸ்ட்ல தோற்று போனார். எல்லா வாய்ப்பும் 2 weeks இருக்குல்ல. தட் இஸ் கவர்னர் அன்னைக்கு பிரசிடென்டோட ப்ரெரோகேட்டிவ், இன்னைக்கு கவர்னரோட ப்ரெரோகேட்டிவ். சோ ஆனா நம்பர்ஸை திரட்டுறதுக்கான வேலையை தாவேக்கா இன்னொரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கு. அதுல அதிமுக உள்ளடக்கிய நம்பர்ஸா இல்லாத நம்பர்ஸா? காங்கிரஸ் வந்தாச்சு, விசிகா வரப்போகுதா, பாமக வரப்போகுதா? விசிகா வரும்போது கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் என்ன செய்ய போறாங்க? அவங்க வருது நல்லதுன்னு நினைக்கிறாங்களா, வராதது நல்லதுன்னு நினைக்கிறாங்களா? இப்படி நிறைய கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியணும்.